கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. ஆக்ரோஷ கடல் அலைக்கு நடுவே ஓடும் படகில் துடுப்பால் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் மீனவர் மூவர் காயமடைந்திருக்கின்றனர். நடுக்கடலில் மீனவர்கள் மோதலில் ஈடுபட்டது ஏன்? நடந்த மோதலுக்கு காரணம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கடியாப்பட்டினம் ஆழ்கடல் மீனவர்களுக்கிடையே நடந்த பயங்கர மோதலின் ஆக்ரோஷ காட்சிகள்தான் இது. ஆழ்கடலில் வலை வீசுவதில் மோதல் ஏற்பட கடலில் ரத்தம் சொட்ட வைத்த மோதல் சம்பவத்தில் நடந்தது என்ன? கடல்ல தொழில் பார்க்க இதெல்லாம் தேவையா? மீன் தாத்தரை வரிசை இதெல்லாம் தேவையா? அண்ணா நீங்களும் பழச்சோம் நாங்களும் பழச்சோம். இது என்னத்தானா? கடல்ல தொழில் பார்க்கிறோம். கடல்ல தொழில் பார்க்க இதெல்லாம் தேவையா? கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கடலின் குறிப்பிட்ட இடத்தில் வலை வீசியவர்கள் மீன்பிடிக்க தயாராகினர். அப்போது கடியப்பட்டினம் ஊரின் அருகே உள்ள முட்டம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் அங்கு படகில் மீன்பிடிக்க வந்துள்ளனர். அவர்களும் அதே பகுதியில் வலை வீசி மீன் வேட்டைக்கு தயாராகினர். அப்போது இரு ஊர் மீனவர்களுக்கும் வலை வீசுவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு ஊர் மீனவர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். கம்பு, மீன்பிடிக்கும் உபகரணம் உள்ளிட்டவற்றால் ஆக்ரோஷ மோதலில் ஈடுபட்டனர். அதில் முட்டம் பகுதியைச் சேர்ந்த வினோ, ராஜன், புல்வெட்டி உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். கடியாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் மகேஷ் உள்ளிட்ட 3 பேருக்கு தாக்குதலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் மோதலில் ஈடுபட்டவர்கள் கரையேற தாக்குதலில் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த 10 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் முட்டம் மற்றும் கடியப்பட்டினம் மீனவ பகுதிகளில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. சம்பவம் தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தி பிரச்சனை பெரிதாகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆழ்கடலில் இரு ஊர் மீனவர்கள் மோதலில் ஈடுபட்டு கொண்ட சம்பவம் கன்னியாகுமரியில் காட்டு தீ போல பரவி உள்ளது.